Hi friends, Assalamualaikum. Welcome to Sajicooking. இன்னைக்கு நம்ம Sajicooking சேனல்ல பீட்ரூட் ஹல்வா இதுதான் செய்ய போறோம். இது நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ஈஸியா half an hourல செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான ஹல்வா இது. இது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம செஞ்சு நம்ம நெய்பர்ஸ்க்குலாம் கொடுத்தோம்னா ரொம்ப அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம், சிம்பிள், ரொம்ப சிம்பிள், எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ எடுத்து தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கிலோ பீட்ரூட்டில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது நல்லா மெலிசாக இருக்கிற துருவியில் தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, நம்ம துருவோமே அந்த இதில் மெலிசாக இருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா துருவி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஹல்வாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த துருவல் தாங்க. நல்லா மெலிசாக இருக்கிற துருவலில் தான் நம்ம பீட்ரூட்டை நல்லா துருவ போகிறோம். அப்போ தான் இது நல்லா வேகும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே நேரத்தில் கேர்ஃபுல்லாக நம்ம இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த 1/4 கிலோ பீட்ரூட்டையும் நல்லா துருவி இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெலிசு சேமியா இருக்கும்ல, அந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடி கனமான பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த துருவின பீட்ரூட் துருவில் அதில் போட்டு நம்ம நல்லா இதை வதக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தயவு செய்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. நெய்யை ஊற்றியாச்சு. அந்த துருவின அந்த பீட்ரூட் துருவிலையும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, பீட்ரூட் ஜூஸ், அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடணும். அந்த ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்திரம் அடிகனமான பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி. இது இப்போ பாருங்க, அதில் இருக்க ஜூஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம 300 ml மில்க் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பச்சை பால் தான், பேக்கெட் பால். அப்படியே பேக்கெட் பால் வாங்கி ஒரு கிளாஸ் எடுத்து 300 ml எடுத்து நம்ம இப்போ இந்த பீட்ரூட் நல்லா ட்ரை ஆகிருந்தது இல்லையா, அதில் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த பாலில் அந்த பீட்ரூட் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாலும் நல்லா சுண்டுடணும், அதே நேரத்தில் பீட்ரூட்டும் நல்லா வெந்துடணும்.
இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தட்டை ஓப்பன் பண்ண அந்த மூடியை ஓப்பன் பண்ணோன்னா அந்த பாலில் இருக்க ஏடெல்லாம் அப்படியே திரண்டு நல்ல ஒரு ஜூஸியாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பால் கலரும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இதை வேக வச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூட வேண்டாம். ஜஸ்ட் அந்த 2 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடினா போதும். ஏன்னா அப்போ தான் பால் ஏடு அதில் திரண்டு வரும். இப்போ கைவிடாமல் இதை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாலும் சுண்டிடணும், அதே நேரத்தில் பீட்ரூட்டும் நல்லா வெந்துடணும். நம்மளுடைய பீட்ரூட் பாலில் ஒரு அரை பாகம் நல்லா வெந்துடுச்சு. பாலும் ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. பீட்ரூட் பாலில் நல்லா வெந்துடுச்சு, பாலும் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 200 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஏன்னா பீட்ரூட் ஏற்கனவே தித்திப்பு தான், அதனால எனக்கு 200 கிராம் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை விரும்பி சாப்பிட்றவங்க இன்னொரு 100 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எப்பவுமே பீட்ரூட் நல்லா வெந்த பிறகுதான் நம்ம சர்க்கரையே ஆட் பண்ணோங்க. முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பீட்ரூட் வேகாது சர்க்கரையில். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு ஏலக்காய் பொடி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது இப்போ நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய டிஷ் இது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு, ஃபெஸ்டிவல் டிஷ்ஷு. எந்த ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி பார்ட்டி டைம்லலாம் கூட இந்த டிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம சர்க்கரை போட்டோம், அதனால் கொஞ்சம் நல்லா அதை நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பீட்ரூட் அந்த போடும்போது 1 ஸ்பூன் நெய் போட்டேன். அடுத்தது இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னொரு ஸ்பூன் நெய். மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 கிராம் நெய்க்குள்ளே தான் எனக்கு செலவாயிருக்கும். ஏன்னா நிறைய நெய்யும் போடக்கூடாது, நிறைய சர்க்கரையும் போடக்கூடாது, திகட்டும். இந்த ரேஷியோவில் இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான அமேசிங்கான ஆப்டான ஒரு பீட்ரூட் ஹல்வா கிடைக்கும். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நான் இன்னும் 1 ஸ்பூன் லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலரி விடலாம். மொத்தம் 4 ஸ்பூன் நெய் நான் போட்டிருக்கேன். நல்லா கிளறிட்டு இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா அந்த இது சர்க்கரை எல்லாம் நல்லா இறுகி பாகு இறுகி நல்லா அந்த அல்வா பதம் வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஹல்வாவை
சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அல்வாவை தட்டில் போட்டு அலங்கரிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நான் எந்த கலரும் சேர்க்கலை, ஃபுட் கலர் கிட் கலர் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா பீட்ரூட்டே நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ ஒரு அமேசிங்கான ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எல்லாம் வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். இப்போ இது மேலே கார்னிஷ்காக நான் என்ன பண்ண போடுறேன்னா கிர்னி பழ விதை அதை தான் தூவ போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் முந்திரியை நெய்யில் வறுத்து கூட அலங்கரிச்சுக்கலாம். நான் கிர்னி பழ விதை தான் இப்போ நான் இதை கார்னிஷ் பண்ண போகிறேன். கிர்னி பழ விதை அப்படியே பச்சையாக வாங்கி அப்படியே மேலே தூவி விட போகிறேன். கிர்னி பழம் சீட்ஸ் பீட்ரூட் ஹல்வா, யம்மி ஹல்வா, டேஸ்டியான ஹல்வா ரெடியாக இருக்குது. நான் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இது நல்லா மிதமான சூடில் சாப்பிட்டோன்னா ஆப்டாக இருக்கும். நம்ம இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். இது உங்கள் பீட்ரூட் ஹல்வா ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான, பார்க்க நல்ல லுக்காக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாஜி குக்கிங் வியூவர்ஸ் அனைவரும் இதை வீட்டில் சமைச்சு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருக்கேன். மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். என் சேனல் இந்த குக்கிங்கெல்லாம் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து ரசித்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களுடன் நான் இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாஜி குக்கிங். பாய்.